ஹாய் காய்ஸ், நம்ம சிஏ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் டீம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பார்டர் காஸ்கர் ட்ராஃபி சீரிஸ்க்கு டூர் போனாங்க. 3-1 மோசமாக அடிபட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆனால் இந்தியா ஜெயிச்சாங்க பும்ரா கேப்டன்சியில். ஆனால் செகண்ட் டெஸ்ட் ரோஹித் சர்மா வந்ததுலேருந்து எதுவுமே ஒழுங்காக போகல. ஸோ செகண்ட் டெஸ்ட்டு என்ன சொல்ல தோத்துட்டோம், தேர்ட் டெஸ்ட்டு மழையிலடா, ஃபோர்த்து டெஸ்ட்டும் தோத்துட்டோன்ட்டு ஃபிஃப்த் டெஸ்ட் வாண்டடாக ரோஹித் கேப்டன்சிலேருந்து வெளில வந்து பும்ரா இந்த மேட்ச் பண்ணிட்டோம், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பட் அப்பயும் திங்ஸ் ஒழுங்காக பண்ணல. பும்ராக்கு இன்ஜுரி ஆச்சு, இந்தியன் டீம் சீரிஸ் தோத்துட்டாங்க. இப்போ இந்தியன் டீமை கழுவி ஊற்றுறாங்க. பட் அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இந்தியா தோத்துட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டோட ஒரு 5 T20 3 ஓடி ஆட போகிறாங்க. ஏன்னா 5 T20ன்றது பேசிக்காக இப்போ T20 இல்லாமல் நீங்கள் ஒரு டூருமே என்ன சொல்கிறது ரன் பண்ண முடியலை. கிரிக்கெட்டில் ஜென்ரலாக எந்த டூர் போனாலும் அட்லீஸ்ட் ஒரு T20 வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக 5 T20s, பட் அது மெயின் இல்லை, 3 ஓடி அதுதான் மெயின். ஏன்னா இந்தியாவுக்கு இங்கிலாந்து சீரிஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். ஸோ அங்கே நம்ம டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் வேணுன்றதுக்காக 3 ஓடிய மேட்ச் இங்கிலாந்து கூட வைக்கிறாங்க. 2 டீமுக்குமே அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பிளேயிங் லோன் ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ண. ஏன் சொல்கிறேன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017 அப்புறம் இப்போ தான் நடக்குது. 2025 2021 சில பல ரீசன்னால் நடக்கலை. ஸோ திருப்பி இப்போ தான் நடக்குது. ஸோ எல்லா டீமுமே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மட்டும் பெண்டிங் இருந்து. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். பட் எனிவேஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவோட ஸ்குவாடு ரீசெண்டாக நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அஜித் அகர்கர், ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் 15 மேன் ஸ்குவாடு எப்படி இருக்குது, நம்ம அனலிசிஸ் பண்ண ஸ்குவாடு வந்துதா, என்ன யார் உள்ள யார் வெளியே, இவங்க இருந்திருக்கலாமா இவங்க இருந்திருக்கூடாதா, ஸ்குவாடோட டீகோடிங் அனாலிசிஸ் ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க ஃபுல்லாக மறக்காம வீடியோவை பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்தியா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஸ்குவாடுக்கு எப்படி ஒரு 15 இருக்கும்னு ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் நான் செலக்ட் பண்ண 15 இதுதான். ஸோ இந்த 15ல் ஆல்மோஸ்ட் 14 கரெக்டாக வந்துருச்சு. பட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்குது. நான் சிராஜ் இன்க்ளூட் பண்ணேன், ஆனால் இந்தியன் டீம் சிராஜை சேர்க்கல. அதுக்கு பதிலாக ஒரு சேஞ்ச் ஸ்குவாடில் பண்ணியிருந்தாங்க, அது வாஷிங்டன் சுந்தர். ஸோ இது மட்டும் தான் இது. மற்றபடி நான் ப்ரெடிக்ட் பண்ண 15ல் 14 பிளேஸ் கரெக்டாக வந்தது மக்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ண இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட். உங்களுக்கு டவுட் வந்தால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதில் பார்த்துட்டு வாங்க. ஸோ கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா, அஜித் அகர்கர் ஒரு நல்ல மீட்டிங் ஹெல்ப் பண்ணி ஒரு 15 மேன் ஸ்குவாடை நேற்று செலக்ட் பண்ணாங்க. பட் நிறைய ரூமர்ஸ் கேள்விப்படுறேன். சில இதில் வந்து வைஸ் கேப்டன் சில ப்ராப்ளம் இருந்திருக்கு. சில பேர் 3 பேருக்குள்ளே இந்த கம்பீர் ஒருத்தர் சொல்ல, ரோஹித் சர்மா அகர்கர் அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்குன்னு கேள்விப்படுறேன். பட் உண்மையான தெரியல. பட் எனிவேஸ் கம்பீர், ரோஹித் சர்மா, அஜித் அகர்கர் இவங்க 3 பேர் கொண்ட மீட்டிங்கில் ஒரு 15 மேன் ஸ்குவாட் இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிஸ் ஆன் 2023 ஓடிஐ. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் இந்தியா பார்த்தீங்கன்னா 3 ஓடிஐ தான் ஆனாங்க. ஸோ அதனால் அதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ 2023 பர்ஃபார்மன்ஸ் கணக்கில் எடுத்துக்கணும். அண்ட் 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் நம்ம ரன்னர்ஸ் அப்பு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம் நம்ம ஊரில் இருந்து. ஸோ அது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வாங்க ஸ்குவாடை பார்ப்போமே. ஸோ ஸ்குவாட் யாருன்னு பார்த்துருவோம். ரோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் கேப்டன், சுப்மன் கில் அப்பாயிண்டட் ஆஸ் வைஸ் கேப்டன். இதை நோட் பண்ணுங்கள், பின்னாடி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் சென்சேஷன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக பேக்கப் ஓப்பனராக தான் இருக்க போகிறாரு. கிங் கோலி, KL ராகுல் விக்கெட் கீப்பர், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வரும் ஸ்ரேயாஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா சர்ப்ரைஸ், குல்தீப் யாதவ் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் சர்ப்ரைஸ், ஜஸ்பீத் பும்ரா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் மக்களே ஃபுல்லி ஃபிட் இல்லை, February 1 தான் தெரியும். முகமது ஷமி இன்ஜுரியிலேருந்து திரும்பி வந்திருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அஷ்தீப் சிங். ஸோ நீங்கள் இந்த ஸ்குவாடை பாருங்கள். இந்த ஸ்குவாடு எப்படி இருக்குது, உங்களோட ஒப்பீனியனை இந்த ஸ்குவாடை பற்றி தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% குட் ஸ்குவாட், 20% எங்கேயோ லேக் ஆகுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் ஸ்டார்டர் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் 4 கன் பிளேயர்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே ஓடிஐ வேர்ல்ட் கப் 2023 நல்லா பண்ணாங்க. பிகாஸ் லாஸ்ட்டாக நடந்த ஓடிஐ மேட்ச் ரீமன்னா அதுதான். 2024 ஸ்ரீலங்கோட தான் இன்னும் அது யாரும் கணக்கில் எடுக்க முடியாது. KL ராகுல், ரிஷப் பண்ட் 2 விக்கெட் கீப்பர்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஆல்ரவுண்டர்ஸ் தான் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, அக்ஷர், வாஷிங்டன். அதில் எனக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. அதே மாதிரி 4 ஸ்பின்னர்ஸ் தேவையா, அதுவும் ஒரு குறை. ஃபாஸ்ட் பவுலிங் பும்ரா இன்ஜுரி ஆனால் கஷ்டம். மற்றபடி ஷமி அஷ்தீப், பட் அங்கேயும் சின்ன சின்ன குறை இருக்குது. ஸோ இந்த ஓவரால் 15 மேன் ஸ்குவாட் வச்சுட்டு ஒரு பெஸ்ட் பிளேயிங் இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகும்போது எப்படி இருக்கும்ன்றது என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் இப்படி நான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்தியாவோட பெஸ்ட் பிளேயிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எப்படி இருக்கணும். ஸோ ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன். ஸோ கண்டிப்பாக இவங்க தான் ஓப்பனிங் இருக்கணும். ஜெய்ஸ்வால் பேக்கப்பு, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல் மிடில் ஆர்டர். கண்டிப்பாக KL ராகுல் தான் கீப்பராக போகணுன்றது என்னோட ஆசை. ரிஷப் பண்ட் லெஃப்ட் ஹேண்டர் நீங்கள் சொல்லலாம். பட் எனிவேஸ் KL ஓடிஐல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரானோ ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் 3 பேரோடையும் போவாங்கன்னு நம்புறேன். குல்தீப்பா ஜடேஜான்னு ஒரு டாஸ் போகிறோம். பட் ஜடேஜா சீனியாரிட்டி பேஸில் பேட்டிங் ஆடுவார். அண்ட் பவுலர்ஸ் பும்ரா, ஷமி அஷ்தீப். ஸோ இப்படி தான் ஒரு பெஸ்ட் பிளேயிங் 6 பவுலர்ஸோட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீமை பார்த்துருவோம், யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் டீமோட 2 சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. இவங்களுக்கு அநேகமாக தான் லாஸ்ட்டு டோர்னமெண்ட்டான்னு எனக்கு தெரியலை. பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்பு ஒரு
கால் வைக்கலாம். இல்லை இந்த டோர்னமெண்ட்டில் இவங்க சொதப்புனாங்கன்னா அநேகமாக இட் மே பி த எக்ஸிட் டோஸ் ஃபார் தெம். பட் எனக்கு பர்சனலாக ரோஹித் சர்மா 2023 ODI வேர்ல்ட் கப்பில் எப்படி ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுப்பாரோ எல்லா மேட்ச்லையும் அந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இருக்கிறதே 3 மேட்ச் தான், அதுவும் ஆடுறது துபாய், தெரிஞ்ச பிச்சு தான். ஸோ ரோஹித் சர்மா நல்லா ஆடுங்க, கேப்டன்சியில் ப்ரூவ் பண்ணுங்கள். ODI வேர்ல்ட் கப்பில் எப்படி இருந்தீங்க. விராட் கோலி ரன் மிஷினாக பார்க்கணும், சென்ச்சுரிஸ் கலோர், பாகிஸ்தானோட அச்சு துபாயில் மாஸ் காட்டணும், நியூசிலாந்து பங்களாதேஷோட ஒரு 50-100 போடணும். எனக்கு பர்சனலி ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் நிறைய பார்த்துட்டாங்க, ஹேட்டு ட்ரோல் எல்லாமே பார்த்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு கம்பேக்காக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 2 பேரும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில். ஈஸியாக நீங்கள் சொல்லலாம் கரண்ட் ஃபார்ம் படி பேஸ் பண்ணால் SSV ஜெய்ஸ்வால் தான் பிளேயிங் லெவனில் ஆடணும். ஆனால் சுப்மன் கில் ODI ஃபார்மேட்டில் ரீசன்ட் 2-3 இயர்ஸில் நல்லா ஆடிருக்காரு. ஓகே, நோ ப்ராப்ளம் அட்டால், நல்ல ஃபார்மில் இருக்குது, நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவர் பிளேயிங் லெவனில் இருக்கணுன்றதுலாம் கரெக்ட். ஆனால் வைஸ் கேப்டன்சி நான் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் அந்தளவுக்கு IPLலையும் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் அவர் கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு இன்னும் வரல. அநேகமாக ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா கொடுத்துருக்கலாம். பட் எனிவேஸ் கில்லு கொடுத்தது எனக்கு என்ன ஐடியாலஜின்னு தெரியல. பட் ஜெய்ஸ்வால் நல்ல பிக்கு, பேக்கப் தானா. சுப்மன் கில் இந்த சான்ஸை யூஸ் பண்ணோம், வைஸ் கேப்டன் வேறு. ஸோ ப்ரூவ் பண்ணி நல்லா ரன்ஸ் அடிக்கணும். மேஜர் டோர்னமெண்ட்ஸில் அவர் கிளிக் பண்ணியே ஆகணும். சுப்மன் கில் மேலே பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஜெய்ஸ்வால் ஆனால் பேக்கப் பிளேயிங் நல்லா ஆடணும்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்துருவோம். ஹார்திக் KL ராகுல், ரிஷப் பண்ட் எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். பிகாஸ் ஒரு லெஃப்ட் ரைட் இது வேணும். அதே மாதிரி இவங்க 2 பேர் தான் இந்தியாவுக்கு இந்த ரீசெண்ட் இயர்ஸில் விக்கெட் கீப்பர்ஸாகவே நிறைய டோர்னமெண்ட்டில் எமர்ஜ் இருக்காங்க. KL ராகுல் 2020 கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஒமிட்டே பண்ண முடியாது. மிடில் ஆர்டரில் சூப்பராக ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடினாரு. என்ன தான் பால்ஸ் கன்சியூம் பண்ணாலும் ரன் அடிப்பாருங்க. கண்டிப்பாக KL ராகுல் அந்த இடத்துல பாராட்டினா. டீம் எங்கேயா ப்ராப்ளம் இருக்கா, மிடில் ஆர்டர் ஆங்கர் பண்ணி ரோல் எடுத்துன்னு வராரு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரை இவங்க ரிஷப் பண்ணுறாங்க. பட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ், KL ராகுல் தான் ஆடணும். ரிஷப் பண்ட் அந்தளவுக்கு ODIயில் எக்ஸ்போஷர் கிடையாது, ரெக்கார்ட்ஸும் கிடையாது. ODIயில் கொஞ்சம் சென்சிபிளாக ஆடணும். ரிஷப் பண்ட் பட்டா பார்க்காம பராட்டிலைங்க. பட் அதுதான் அவரோட அப்ரோச். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பல்லா KL ஆனால் நல்லாயிருக்கும். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். இவர் பார்த்தீங்கன்னா ODI ஃபார்மேட்டுக்கு ஏற்ற பிளேயர். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் வந்து அந்த அளவுக்குலாம் செட் ஆக மாட்டார், IPLல ஒன்றும் ஆடல, கேப்டன்சி பேஸில் நல்லா பண்ணுறாரு, பேட்டிங் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பட் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா 2023 ODI வேர்ல்ட் கப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் வந்து ஒரு 40-50 அடிச்சாரு. ஒரு 2 சென்ச்சுரிலாம் அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், 2 ஒரு சென்ச்சுரி வச்சிருந்தாரு வேர்ல்ட் கப்பில். யார்டு அடிச்சாரு ஞாபகம் இல்லை. சென்சிபிள் பிளேயராக ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக ஆடி கொடுத்தாரு. அந்த வேர்ல்ட் கப்பில் இவரும் KL ராகுலும் அடித்த அடினால தான் மிடில் ஆர்டர் வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக பிளேயிங் விளாடணும். பட் ஃபார்மில் இல்லை, ஃபார்முக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இவரை பார்க்க. T20 கேப்டனாக வர வேண்டியவர் கடைசியில் வைஸ் கேப்டனாக போட்டாங்க. இப்போ அந்த வைஸ் கேப்டன்ஸ்லேயும் தூக்கிட்டாங்க. அக்ஷர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் போச்சு. சரி, ODI ஃபார்மேட்டில் நெக்ஸ்ட்டு கேப்டனாக பாண்டியா வருவார், சந்தோஷமானதா. அவருக்கு அந்த இதுவே இல்லை போலையே. இங்கேயும் வைஸ் கேப்டன் கில்லு கொடுத்துனாங்க. பாண்டியா என்ன தாங்க தப்பு பண்ணார் புரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாண்டியா நினச்சா. பட் இவர் ஒரு மல்டி யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர், உங்களுக்கு சொல்லவே வேணாம். 10 ஓவர் போட முடியுமா பாண்டியாவில், அதுதான் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பேட்டிங்கில் கண்டிப்பாக அவரோட அசால்ட்டை காமிச்சிடுவார். 30th ஓவருக்கு மேலே அவர் வந்தாலே அடி தான். ஸோ அதனால் அவர் கொஞ்சம் நிதானமாக. பட் பவுலிங் தான் பாண்டியாவுக்கு ஒரே கேள்விக்குறி. ஏன்னா வேர்ல்ட் கப்லேயே 5th மேட்ச் பங்களாதேஷ் ஆடும்போது இன்ஜுரின்னு போயிட்டார், அதுக்கப்புறம் வரல. ஸோ பவுலிங் கொஞ்சம் பார்த்து தான் பாண்டியாவை போட வைக்கணும். பட் பேட்டிங் அவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் தான் காப்பாற்ற போகுது மிடில் ஆர்டரில். ஆல்ரவுண்டர்ஸ் ஹார்திக் பாண்டியா ஒன்றுனா மீதி 3 ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். நிதிஷ் ரெட்டி எப்படி மிஸ் ஆனார்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாண்டியாக்கு பேக்கப்பே இல்லை. நீங்கள் ஷர்துல் தாக்கூராவது 2020 ODI வேர்ல்ட் கப்பில் இருந்தார் பாண்டியாக்கு பேக்கப்பாக. அட்லீஸ்ட் அவர் பேட்டிங் கொஞ்சமாக ஆடாது. நிதிஷ் ரெட்டி நல்லா தானே பண்ணார் பார்டர் காஸ்கர் ஆஃபில். அவர் எப்படி மிஸ் ஆனார்னு எனக்கு புரியல. 3 ஸ்பின்னர் தேவையே இல்லை. இத்தனைக்கும் குல்தீப் பின்னாடி இருக்கார். இந்த செலெக்ஷன் எனக்கு புரியவே இல்லை. நிதிஷ் ரெட்டி இருந்துக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னு தெரியல. அக்ஷர் பட்டேல் சூப்பராக ஆடுறாரு. லாஸ்ட் 1 இயர் ரீசெண்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குது. ஸோ அவர் செலக்டட். ஜடேஜா பர்ஃபார்மன்ஸே இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸாக. வேர்ல்ட் கப்லேயுமே அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை, பார்டர் காஸ்கர் ட்ராஃபிலுமே ஒன்றுமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இது லாஸ்ட் டோர்னமெண்ட்டாக இருக்கும். பாப்பா என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாரு. வாஷிங்டன் சுந்தர் இப்போ தான் இந்த ரேங்க்ஸில் வராரு. மேபி அவருக்கு இன்னும் டைம் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. பட் நிதிஷ் ரெட்டி இருந்திருக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓகே, இந்த 3 பேருமே நல்லது தான். பட் இவங்க 3 பேரில் யார் பிளேயிங் இருப்பாங்கன்றது ஒரு பெரிய டாஸ்அப்பாக இருக்க போது. கண்டிப்பாக குழப்பம் வரும். நெக்ஸ்ட்டு குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இவர் ஃபிட் ஆகிட்டார். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக NCL ரிப்போர்ட் பண்ணியிருந்தார். இன்ஜுரி இருந்தது, கிராயின் ப்ராப்ளம். பட் இப்போ ஃபிட் ஆகிட்டாருன்னு கேள்விப்படுறேன். ஸோ அதனால தான் குல்தீப் யாதவ் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் எப்பயுமே ப்ராப்ளமாக இருக்கும் எந்த டீமாக இருந்தாலும். ஆல்சோ இவருமே ODI வேர்ல்ட் கப் 2023 நல்லா பண்ணார். ஸோ ஹீ ஷுட் பி தேர். பட் 4 ஸ்பின்னர் தேவையான்றது தான் எனக்கு ஒரே ஒரு குழப்பம். அதுக்கு ரோஹித் சர்மா T20 வேர்ல்ட் கப்லையும் ஒரு ஆன்சர் கொடுத்தாரு நக்கலா. பட் ஏதோ கப் அடிச்சிட்டோம், ஓகே. பட் இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. 4 ஸ்பின்னர் திரும்பி. பட் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக சூப்பராக போட்டு கொடுத்துருவார் நம்புறேன். இப்போ தாங்க வருது பெரிய தலைவலி. ஜஸ்பிரீத் பும்ரா பேரை ஸ்குவாடில் பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுருக்கலாம். பட் உண்மை என்னன்னா அவர் இன்னும் ஃபிட் ஆகலை, அதுதான் உண்மை. அவர் வந்து February 1st வீக் வந்து
ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன வருதோ அதை பொறுத்து தான் பும்ரா ஃபிட்டாக இல்லை சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாடில் இன்க்ளூடாக இல்லையான்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், February 12 வரைக்கும் இந்த அனௌன்ஸ் பண்ண டீமுக்கு எல்லாருக்குமே டைம் இருக்குது, திரும்பி ஸ்குவாடை மாற்றலாம். Jan 12 வந்து ஒரு ப்ரிலிமினரி 15 டெட்லைன், அவ்வளோதானே தவிர மெயின் 15 வந்து நீங்கள் February 12 திரும்பி மாற்றிக்கலாம், இல்லை எதுவே கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் பும்ரா பேரை இந்தியா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வேண்டிக்கோங்க, பும்ரா ஃபிட்டாகிடணும், பழைய மாதிரி வரணும், பார்டர் காஸ்ட் ஆஃபில் எப்படி போட்டாரோ அந்த மாதிரி பண்ணணும். இல்லைனா இந்தியாவுக்கு ஒரு கை உடஞ்சா மாதிரி போலிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஷமியுமே இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வராரு, அவருமே எப்படி ஃபுல்லி ஃபிட்டான்னு தெரியாது. அஷ்தீப் சிங் மட்டும்தான் ஒரே ஹோப்பு, சிராஜும் ஸ்குவாடில் இல்லை, அது நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ பும்ரா மேலே ஆல் ஹோப்ஸ் வைங்க, சீக்கிரம் ஃபிட் ஆகணும், இந்தியாவை காப்பாற்றணும். பட் அவரும் மனுஷன் தான், புரியுது. பட் வேறு வழியிலேயே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஷமி அண்ட் அஷ்தீப் சிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் லாஸ்ட் பிளேயர்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல கன் பிக்ஸ் தான். ஏன்னா ஷமியை பார்த்தீங்கன்னா 2020 ஓடிஐக்கு ஃபைனலுக்கு அப்புறம் ஆள் அடையாளமே காலம், ஐபிஎல்லும் ஆடலை. ஸோ 1 year ஃபுல் ரெஸ்ட் எடுத்தது 2025. இப்போ பெங்காலுக்கு விஜயசாரே ட்ராஃபியில் சையத் முஷ்டக் அலியில் நல்லா ஆடினார். ஸோ அதை பார்த்து பிசிசிஐ ஆஸ்திரேலியா டூருக்கு அவர் எடுக்கல, எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் ஷமி வேணும்னு பொறுத்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அவர் ஃபிட் ஆகிட்டார். ஸோ ஷமி இஸ் தேர் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இது ஒரு நல்ல செய்தி. பழைய மாதிரி ஷமி போடுவாரா இல்லையான்னு தெரியாது, பட் இங்கிலாந்து சீரிஸில் T20 ஓடி 3 ஆடுறாரு. ஸோ அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் ஷமி ஃபிட் ஆகலையான்னு. அஷ்தீப் சிங் சொல்லவே வேணாம், லெஃப்ட் ஆர்ம் பேசர், அட் த டாப் அட் த பாட்டம் சூப்பராக போட்டு கொடுத்துருவார். ஸோ அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னா, ஏன் சஞ்சு சாம்சன், நிதிஷ் ரெட்டி அண்ட் முகமது சிராஜ் எடுக்கல? இந்த 3 பேர் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. சஞ்சு சாம்சன் ஏன்னா லாஸ்ட் 2 yearsல ஓடிஐயில் எப்பப்போலாம் ஆடினாரோ அப்பப்போலாம் நல்லா ஆடி இருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் இத்தனைக்கும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, தேவைப்படும் போது 15 வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ரிஷப் பண்டோட சஞ்சு சாம்சன் நம்பர் சூப்பராக இருக்குது ஓடிஐ ஃபார்மேட்டில். ஏன் சஞ்சு சாம்சன் ஒமிட் ஆனாரு தெரியல, ஷாக்கிங்கான நியூஸ். நிதிஷ் ரெட்டி கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் பாலில் வந்துருக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஏன் நிதிஷ் ரெட்டி எடுக்கணும்னு தெரியல. ஆனால் ஹார்திக்கு பேக்கப் இல்லை, அவர் ஒரே ஆள் தான். ஜடேஜாக்கு அக்ஷர், இவங்க 2 பேர் சிம்லர், அதே மாதிரி தெரியல. சிராஜ் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பட் ரோஹித் சர்மா ஒரு ஒயிட் பால் எஃபெக்டிவாக இல்லைன்றாரு. இது என்ன கான்ட்ரவர்சியாக என்னன்னு தெரியல. பட் எனிவேஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இந்த 3 பேர் இல்லை, ஓவரால் இதுதான் ஸ்குவாடு. ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த டீம் என்ன பண்ண போகுது இந்த ஸ்குவாட் வச்சு? இதுக்கப்புறம் இவங்க இல்லை அவங்க இல்லை இவங்க இருக்காங்க, நம்ம பேசலாம், பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, February 12 வரைக்கும் டைம் இருக்குது. திரும்பி யாராக மாற்றலாமா வேணாமான்னு கருண் நாயர் பேர்லாம் சரி. விஜயசாரே ட்ராஃபியில் நல்லா பண்ணார், 750 ரன்ஸ் அடிச்சார், 650 ஆவரேஜ். நானும் ஒரு இருக்கணும்னு நினச்சேன். பட் இவங்க எப்பயுமே எடுக்க மாட்டாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வேல்யூவே இருக்காது. பட் எனிவேஸ் ஹார்ட் லக் கருண் நாயர், திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபார்மேட் பற்றி கொஞ்சம் போயிடும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பாகிஸ்தானில் உங்களுக்கே தெரியும் 8 டீம் ஆட போகுது. குரூப் A 4, குரூப் B 4 டீம். நம்ம இந்தியா குரூப் Aல பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷோட இருக்கும். குரூப் B ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த 4. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியா ஸ்குவாடை பற்றி பேசியாச்சு, 15 மேன் ஸ்குவாட் பேசியாச்சு, வர்த்தா இல்லைன்னு பேசியாச்சு, பெஸ்ட் பிளேயர்னு பேசியாச்சு. அடுத்து இந்தியாவுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இந்தியாவோட ஷெட்யூல் யார் யார் ஆடுறாங்கன்னு பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட நம்ம துபாயில் எப்போ 20th February ஆடுறோம். அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு பாகிஸ்தானோட 22nd February ஆடுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் ஒரு லாங் கேப். அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டோட துபாயில் வரும். ஸோ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா ட்ராவல் பண்ணல, இந்தியாவுக்கு வந்து நியூட்ரல் வென்யூவாக துபாய் போட்டாங்க. ஸோ துபாயில் தான் 3 மேட்ச்சுமே நடக்க போகுது. 2 o'clock or 2:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். துபாயில் நமக்கு ஆல்ரெடி நல்ல ரெக்கார்ட் கிடையாது. T20 World Cup 2021 ஏஷியா கப் 2022 ஸோ இந்தியாவுக்கு ஏஷியா கப் 2018 மட்டும் துபாயில் ஆடினப்போ 50 overs நல்லா பண்ணோம். பட் அது பழையசு. ஸோ இது பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ எனிவேஸ் இந்தியா துபாயில் தான் ஆட போகிறாங்க. நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணோம். இந்தியன் டீம் இந்த ஸ்குவாட் வச்சு தான் ரன் பண்ணோம். இந்தியா பாகிஸ்தான் தாங்க பெரிய பேசப்படுற போட்டியாக இருக்க போகுது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த 2 டீமுக்குமே துபாய் பற்றி நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ ஹைலி எக்ஸ்பெக்டட் கிளாஷ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மேட்டில் இந்தியா பாகிஸ்தான் தான் இருக்கும். லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் இந்தியா அசால்ட்டாக பாகிஸ்தானை தூக்கி சாப்பிட்டாங்க. ஏன்னா அகமதாபாத்தில் நல்லா ஆடி இந்த பாகிஸ்தான் சொதப்பி 155 180 ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஈஸியாக அடிச்சிட்டாங்க. பட் துபாய் அந்த மாதிரி சொல்ல முடியாது, பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ நல்ல மேட்சாக இருக்க போகுது இந்தியா பாகிஸ்தான். துபாயே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாய் ஆர் ஸ்ரீலங்கா 2 நியூட்ரல் வென்யூ கேட்டாங்க இந்தியாவுக்கு, எங்கே இங்கே ஆடுறீங்க அப்படின்னு. ஏன்னா பாகிஸ்தான் ஹைப்ரிட் மாடல் அக்செப்ட் பண்ணணும்னா இது நம்ம இந்தியா அக்செப்ட் பண்ணால் ICC T20 World Cup 2026 இந்தியா ஸ்ரீலங்கா நடக்குது. அதில் பாகிஸ்தான் சொல்கிற நியூட்ரல் வென்யூ தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் பாகிஸ்தான் ஹைப்ரிட் மாடல் அக்செப்ட் பண்ணாங்க. இல்லைனா இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு அதனால் துபாய் ஸ்ரீலங்காவில் துபாய் எங்களுக்கு நல்ல வென்யூன்னு சொல்லிட்டு இந்தியா துபாய் கேட்டிருக்காங்க. ஸோ துபாயில் தான் இந்தியாவோட 3 சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நடக்க போகுது. இன்கேஸ் நம்ம குவாலிஃபை ஆனாலுமே ஃபைனலுமே துபாயில் தான் நடக்க போகுது. இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நல்லாலேயும் தோணுது. அபுதாபி, ஷார்ஜா கூட வைக்கலாம். பட் எனிவேஸ் துபாய் தான் இந்தியாவுக்கு வென்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் மக்களே. ஸோ இந்த டீம் பற்றி பேசியாச்சு. இந்தியாவோட ஃபிக்சர்ஸ் யார் யார், இந்தியா குரூப்பில் யார் யார், இந்தியா எங்கே அவங்களோட மேட்ச் ஆடுறாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஏது
எல்லாமே பேசிட்டோம். அண்ட் ஆல்சோ ஓவரால் இந்த 15 மேன் ஸ்குவாட் எப்படி இருக்குது, வர்த்தா எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பிளேயிங் லோனில் யார் இருப்பா, யார் உள்ள யார் வெளியே, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் சார் ஏன் இவங்கலாம் இல்லைன்னு பேசிட்டோம். அவள் தான் வீடியோ 2 பாட்டு கொண்டோம் மக்களே. ஸோ என்னோட ஃபைனல் தாட்ஸ் இந்த வீடியோ பற்றி என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு நல்ல ஸ்குவாட் தான், குறையே சொல்ல மாட்டேன். என்ன சிராஜ் இல்லை, சாம்சன் இல்லை, நிதிஷ் ரெட்டி இல்லை, மற்றபடி நல்ல ஸ்குவாட் தான். ஸோ இந்த இந்தியன் டீம் இந்த ஸ்குவாட் வச்சு கண்டிப்பாக செமிஃபைனல் வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. கன்ஃபார்ம் செமிஸ் வந்துடுவாங்க. பட் ஃபைனல்ஸ் போய் ஜெயிப்பாங்களா தெரியாது. ஏன்னா நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷில் கண்டிப்பாக 2 ஜெயிச்சிருவாங்க. பட் அந்த 2 யாருன்னு சொல்ல முடியாது. அது 2 ஜெயிச்சுட்டு செமிஸ் வந்துட்டு ஃபைனல்ஸ் போய் கப் அடிச்சா நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் 2024 எவ்வளோ யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க, 4 ஸ்பின்னர் அப்படி இப்படின்னாங்க. பட் கொஸ்டின் மார்க் கூட போய் குரூப் ஸ்டேஜ் லீக் எல்லாம் டாமினேட் பண்ணி இந்தியா T20 வேர்ல்ட் கப் 2024 கப் அடிச்ச மாதிரி சாம்பியன் ஆஃபையும் கப் அடிச்சா சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனிவேஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். நான் சாம்பியன்ஸ் ஆஃப் ரிலேட்டடாக ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போட்டிருந்தேன், அதையும் பார்த்து